ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் எனக்குண்டா? பிரைஸ் தி லார்ட். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று ஆண்டவர் ஆபிரகாமிடம் கூறியதை நாம் தொடக்க நூல் ஆதியாகமம் 12:2 மற்றும் 3 வாசிக்கின்றோம். ஆபிரகாமின் மூலமாக மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என ஆண்டவர் கூறுகிறார் என்றால், அந்த மனிதன் ஆபிரகாமின் மீது ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருப்பார் பாருங்கள். ஆபிரகாமிடம் ஆண்டவர் இந்த வாக்கை கொடுப்பதற்கு முன் சொன்ன காரியம் என்ன? உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். ஆம், நான் ஒரு கட்டளை கொடுக்கிறேன், அந்த கட்டளையை மற்றும் நீ நிறைவேற்றிவிட்டால் உன்னை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன் பகைவர்களை குறித்து நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை நான் பார்த்து கொள்கிறேன். உன் வழியாக இவ்வுலக மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகிறார். என்ன கட்டளை? உன் நாட்டிலிருந்து புறப்பட்டு நான் காண்பிக்கும் இடத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்கிறார். ஆம், அந்த இடம் எது என்று சொல்லவில்லை. அது பாலைவனமா, நகரமா, கிராமமா, எதுவுமே தெரியாது. மிகப்பெரிய செல்வந்தனான ஆபிரகாம் யோசித்திருக்கலாம், எவ்வளவு வசதியாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஊர் தேசத்தை விட எனக்கு எந்த இடமும் தெரியாதே. இவர் போக சொல்கிற இடத்துல எல்லோரையுமே எனக்கு தெரியாதே. அங்கே போய் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன்? எப்படி குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன்? என்னென்னமோ சொல்கிறாரே, நம்பலாமா என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் அற்புதங்களையோ அடையாளங்களையோ இதற்கு முன் கண்டிராத ஆபிரகாம் ஆண்டவரின் வார்த்தையை மட்டும் நம்பினார். அவர் சொன்னபடியே புறப்பட்டு போனார் என நாம் தொடக்க நூல் 12:4 வாசிக்கிறோம். இதைத்தான் எபிரேயர் 11:8 எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் நம்பிக்கையினால் தாம் அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து ஆபிரகாம் சென்றார் என்று பார்க்கிறோம். இதனால்தான் ஆபிரகாமை விசுவாசிகளின் தந்தை என்று அழைப்பதில் புனித பவுல் பெருமகிழ்ச்சி அடைகிறார். ரோமர் 4:11 மற்றும் 12. ஆம் அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்ப்போம். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடம் நாம் பார்க்கும் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிராமத்திற்கு சென்று அவரது நற்செய்தியை அறிவிக்க சொல்கிறார் என்று வைத்து கொள்வோம். எத்தனை பேர், ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் உயிரை கொடுத்துருக்கீங்கப்பா, அதுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும், இதோ போகிறேன் என்று சொல்வோம். நல்ல வேலை, வீடு, பிள்ளைகள் என்று எல்லா சுகத்தையும் விட்டுவிட்டு கஷ்டப்பட போறியா? பைத்தியக்காரத்தனமாக எதையும் செய்யாதே என்று மனமும் உலகும் சொல்வதைத்தானே கேட்போம். ஆனால் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையினால் அனைத்து செல்வத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமுக்கு கிடைத்தது இடம் கொள்ளாமற் போகும் ஆசீர்வாதம். ஆம், இழந்ததை விட அவர் பெற்றது அதிகம். அழிந்து போவதை இழந்து அழியாதவற்றை பெற்று கொண்டார். செல்வம் மட்டுமல்ல, ஆண்டவரின் தெய்வீக பிரசன்னம், வாக்குறுதிகளை தனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் அவர் சேர்த்து பெற்றாரே. ஆபிரகாமிடம் சொன்னது போல ஆண்டவர் நம்மிடம் நாம் வசிக்கும் இடத்தை விட்டுவிட்டு வரச் சொல்லாமல் போகலாம். ஆனால் நமது பெருமை, அதிகாரம், சுகமான வசதிகள் மற்றும் செல்வம் மற்றும் மனிதர்களின் மேல் உள்ள நம்பிக்கை போன்றவற்றை விட்டுவிடச் சொல்லலாம். இவற்றை விட நாம் தயாராக இருக்கின்றோமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதும் படிப்பதும் மட்டுமல்ல கீழ்ப்படிதல் என்பது, அதை செயலில் காட்டுவதுதான் கீழ்ப்படிதல். ஆம் அன்பானவர்களே, சிறு பிள்ளைகள் கண்மூடித்தனமாக அம்மா சொல்வதை நம்பும். எதையும் மூளைக்கு எடுத்துச் செல்லாது. அறிவுபூர்வமாக அது யோசிக்காது. அதே போல் நாமும் சிறு பிள்ளைகள் போல் ஏன், எதற்கு என்று அறிவு சார்ந்த கேள்விகள் கேட்காமல் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். நிச்சயம் விண்ணக அரசில் நுழைவோம். மத்தேயு 18:3. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் என்று யோவான் 14:15 சொல்லப்பட்டுள்ளபடி, என்று நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்களை செய்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்று அர்த்தம். ஜெபம் செய்வோம். பழியை விட கீழ்ப்படிதலே மேல் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, முழுமையாகவும் சந்தோஷமாகவும் உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய மனதை எங்களுக்கு தருமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.